Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சிவா பாப்பா கொஞ்ச நேரம் விளையாடு. வந்ததுல இருந்து சைக்கிளையே என்னமா பண்ணிட்டு இருக்க? இதோ இப்ப முடிய போகுது ஆதி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட சைக்கிள்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் அது இப்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்னோட சைக்கிள் இதோ தொங்கிக்கிட்டு இருக்கிற இந்த டயர்ல கூட ஈஸியா டிராவல் ஆகும். வாவ் சிவா, இது சூப்பரா இருக்கு தெரியுமா? எப்படி பண்ண? ஏலியன் அங்க பாருங்க, கடல் கிட்ட. இந்த ராத்திரியில கூட லைட் எப்படி எரியுதுன்னு பாருங்க. அங்க நிச்சயமா ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ கம் ஆன் யூடி, ஏலியன்லாம் எதுவும் இல்ல. ஆனா இந்த ராத்திரியில அங்க யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். என்னப்பா எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? ஓ நோ, இந்த இடத்துல இந்த குகையை தவிர வேற எதுவுமே இல்லையே. வேற என்னவா இருக்கும்? பாஸ் பாஸ், சில சின்ன பசங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கு. அவங்க நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம மாட்டிக்குவோம் போல இருக்கு பாஸ். என் பேரு சோட்டு பாய். நான் சொடக்கு போடுற நேரத்துல வேலையை முடிப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. கிளம்பு கண்ணா, என்ன பண்ணோன்னு தெரியும்ல உனக்கு. அது யுடி, கத்துறத கொஞ்சம் ரெண்டு பேரும் நிப்பாட்டுறீங்களா? இது பூதமோ ஏலியனோ இல்ல, யாரோ நம்மள பயமுறுத்தி இங்க இருந்து துரத்தணும்னு பாக்குறாங்க. திடீர்னு இந்த கார் எங்க இருந்து வந்தது? முதல்ல அந்த காரை ஃபாலோ பண்ணணும். அங்கிள், என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறது நடக்காத காரியம். சரி, அதை விடுங்க. இந்த ராத்திரி நேரத்துல யாரும் இல்லாத காட்டுல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சின்ன பையா, ஒழுங்கா ஓரமா ஒதுங்கி நில்லு, இல்லன்னா பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன ஆளியா நீங்க? ஒரு சின்ன பையன் கிட்ட போய் இப்படி அடி வாங்குறீங்க? காப்பாத்துங்க தம்பி, வந்து காப்பாத்துயா குட்டி பையா. குட்டி பையன் இல்ல, சிவா. சிவா, என்ன எப்படியாவது காப்பாத்து. அங்கிள், நான் உங்களை கண்டிப்பா காப்பாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பாஸோட பேர் என்னன்னு சொல்லுங்க. அப்படியே அந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. இல்லனா நான் இங்க இருந்து கிளம்புறேன். வரட்டுமா? வேணா வேணா, என்ன விட்டுட்டு போயிடாதப்பா. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ப்பா.
எனக்கு அவரை பத்தி பெருசா ஒண்ணும் தெரியாது. அவரு ஃபர்னிச்சர் பிசினஸ் பண்றாரு, அப்படியே டைமண்டையும் ஸ்மக்லிங் பண்றாரு. எனக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாதுப்பா. கார் பேக் சீட்ல கயிறு இருக்கு, அதை உடனே எடுத்து கொண்டு வந்து போடுப்பா. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா, என் கை வலிக்குது சிவா. வா. அந்த கயிறை புடிச்சிட்டு மேல ஏறி வாங்க. இது பார்க்க ஒரிஜினல் டைமண்ட் மாதிரி இருக்கே. இத நேரா கொண்டு போய் லட்டு சிங் சார் கிட்ட கொடுப்போம். பார்த்து புடி. இங்க பாருப்பா, ட்ரக் வந்ததுக்கு அப்புறம் இந்த சேர் எல்லாத்தையும் பத்திரமா ஏத்திடணும். மறக்காதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம இது சிட்டியை தாண்டி வெளியே போய் ஆகணும். முக்கியமா இந்த சேர், இதை எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. பத்திரமா எடுத்துட்டு போகணும். என் பேரு தான் சோட்டு பாய். நான் சொடக்கு போடுற நேரத்துல வேலையை முடிப்பேன். என்னோட ஏரியாவில் திருட்டா, அதுவும் டைமண்ட் ஸ்மக்லிங்கா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஸ்மக்லர் கூட ஸ்மக்லிங் பண்ணுனா யோசிப்பான். அப்படியே அவன் பண்ணணும்னு நினைச்சாலும் எல்லாரும் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. பண்ணா அங்க லட்டு சிங் வருவாங்கிறது தெரியும். தெரியும் தெரியும், அதெல்லாம் விடுங்க. அந்த ஸ்மக்லர்ஸை என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, அதான் முக்கியம். ஓகே ஓகே சிவா, என்ன மேட்டர்னு சொல்லு. என்கிட்ட மட்டும் சொல்லு சிவா. அவன் பார்க்க ஆள் எப்படி இருப்பான்னு என்கிட்ட சொல்லு. லட்டு சிங் சார், அவனை பிடிச்சு விசாரிச்சதுல எனக்கு ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது. அந்த ஸ்மக்லர் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் வச்சிருக்கான். நீ ஒண்ணு கவலைப்படாத சிவா. அந்த வைர கடத்தற்காரனையே நான் இங்க கடத்தி கொண்டு வந்துடுறேன். சட்டத்தின் கையில் அவனை புடிச்சு கொடுத்துறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த ஊர்ல எத்தனை பேர் ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்காங்களோ அத்தனை பேரையும் நான் இங்க தூக்கிட்டு வந்துடுறேன். அவன் எப்படி தப்பிக்கிறாங்கிறத பாக்குறேன். ஓகே லட்டு சிங் சார், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ரொம்ப நல்லவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் கண்ணை கொஞ்சம் உத்து பாருங்க சார். என் கண்ணில் நேர்ம நாணய நம்பிக்கை தெரியும். எனக்கு 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம் சார். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. அவ்வளோ ஏன் இன்ஸ்பெக்டர் சார், சில நேரத்துல சாப்பாடே இருக்காது சார். இல்ல 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 இல்ல, நீ ஸ்மக்லரா இருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப நீ சொன்ன இந்த சின்ன பிளாஷ்பேக்க நீ ரொம்ப நல்லவங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ. உன் பசங்களை ரொம்ப நல்லா பாத்துக்க போ. போப்பா. இன்ஸ்பெக்டர் சார், என் கண்ணை கொஞ்சம் பாருங்க. ஆமா சார், எனக்கு சின்ன பசங்களா இருக்காங்க சார். என்னைய விட்டுருங்க சார். எல்லாருமே ரொம்ப நல்லவங்கப்பா. முதல்ல இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க. இனி நான் உங்களை கூப்பிடவே மாட்டேன். முதல்ல கிளம்புங்கப்பா. எல்லாரும் பசங்களை கவனமா பாத்துக்குங்க. ஏதாவது பாத்தியா சிவா? நாட் யட் ரேவா. ஆனா நேத்து நைட் நாம வந்தோம்ல, அது கரெக்டா இந்த இடம் தான். அந்த கார் திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு நாம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். இங்க பாரு, இந்த மலையை குடைஞ்சு டனல்ஸ் உண்டாக்கி இருக்காங்க பாத்தியா? இத பயன்படுத்தி அவங்க பீச் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. நான் உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்குறேன். ஏஹே, வெல்டன் சிவா, வெல்டன். ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. நீ அப்படியே என்ன மாதிரியே யோசிக்கிற சிவா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. உனக்கு எனக்கு எப்படி வேவ்ல ஒரே லெவல்ல இருக்கு? நீயும் நானும் எப்போதும் ஒரே லெவல்ல சிந்திக்கிறோம். லட்டு சிங் சார், நீங்க இங்க எப்போ வந்தீங்க? சிவா, என்னோட இன்ஃபார்மர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் இந்த காட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் போய் தேடணும்னு முடிவு பண்ணேன்.
அது மட்டும் இல்ல அந்த ஸ்மக்லர் ஏதாவது ரகசிய பாதையை உண்டாக்கி இருப்பான்னு எனக்கு தோணுச்சு. இப்ப எல்லாரும் கொஞ்சம் ஒத்திக்கங்க. இப்ப இந்த சிங்கம் குகைக்குள்ள போய் எல்லாரையும் வேட்டையாடி வெளியில கொண்டு வர போகுது பாரு. வழி விடுங்க. ஆகா, அவசரப்பட்டு உள்ள வந்துட்ட போல இருக்கே. வழக்கம் போல நம்ம சிவாவே அனுப்பியிருக்கலாம். அவசரப்பட்டு உள்ள வந்துட்டோம்ல, போவோம். உள்ள போய்கிட்டே இருப்போம். என்னமா ஊறுது? சத்தம் புதுசா இருக்கு. இங்க கிடைக்குது, இங்கேயும் கிடைக்குது. உள்ள கிடைக்குது, வெள்ள கிடைக்குது, வெள்ள கிடைக்குது, உள்ள கிடைக்குது. கிடைக்குது. எல்லா இடத்துலயும் கடிச்சு வைக்குது. அப்படியே ஆதிவாசி மாதிரியே இருக்கீங்க. ஹலோ, சொல்லுங்க பேடராம் அங்கிள். சிவா, சார் போன எடுக்க மாட்டேங்கிறாரு. உன் கூட இருந்தாருன்னா சீக்கிரமா கூட்டிட்டு ஊருக்குள்ள இருக்கிற செக் போஸ்டுக்கு வந்துரு. ஒருத்த மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அவன் லாரியை செக் பண்ண விட மாட்டேங்கிறான். சிவா, சீக்கிரமா. சரி, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். லட்டு சிங் சார், சீக்கிரமா ட்ரெஸ்ஸை போடுங்க. என்னையே தளத்தை நிப்பாட்டிட்டு இருக்கியா நீ? லட்டு சிங் சாருக்கு தெரிஞ்சா என்னாகும் தெரியுமா? அதோ லட்டு சிங் சாரே வந்துட்டாரு பாரு. சார், நீங்களே சொல்லுங்க சார். என்ன பார்த்தா திருட மாதிரியா இருக்கு? எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க சார். நான் ரொம்ப கஷ்டப்படுற ஆளு சார். யோ கான்ஸ்டபிள், நீ ஒரு ஆளியா? முதல்ல இவரை போக விட. இவர் ரொம்ப பாவம்யா. இவர் உழைப்பால கஷ்டப்பட்டு தன்னோட பசங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க போங்க. என்ன சார், என்ன பண்றீங்க? அதான் சொல்லிட்டாங்கல்ல, உயர் அதிகாரி சொன்னா விடணும்னு தெரியாத உங்களுக்கு என்ன விடுங்க சார். என்ன இப்படி பண்றீங்க? நான் ரொம்ப நல்லவன் சார், புரிஞ்சுக்கோங்க. ஓ, நேத்து நைட் நீங்க தானே வந்தீங்க. உங்க வாய்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. லட்டு சிங் சார், இவர் தான் அந்த ஸ்மக்லர். அவர் வண்டியை நல்லா செக் பண்ணி பாருங்க. சிவா, நீ சொல்றது உண்மையா? நீ கேட்டது இதே குரல் தானே? சொல்லே. ஐ எம் 100% ஷியோர் லட்டு சிங் சார். கன்ஃபார்மா இவர் தான் அந்த ஸ்மக்லர். இங்க பாரு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. மோட்டு போட சீக்கிரமா கொண்டு வர சொல்லு. தப்பிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. புரிஞ்சதா இல்லையா? என்னோட பேரு சோட்டே பாய். சொடக்கு போற நேரத்துல நான் வேலையை முடிப்பேன். உன்னால உள்ள வர முடியாது. அதோ வந்துருச்சு என்னோட போட்டு. இப்ப நான் போட்ல ஏறி இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு தப்பிக்க போறேன். இங்க பாரு, வா. லட்டு சிங் சார் கூட்டிட்டு சீக்கிரமா பீச் கிட்ட வா. நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு சோட்டே அங்கிள்? பாவம், நீங்க தப்பிக்கிறதுக்கு இருந்த சின்ன சின்ன வழியெல்லாம் கூட நான் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன் போல இருக்கே. ஒன்னால என்ன தடுக்க முடியாது சின்ன பையா. போய் புடுங்க இந்த பையனை. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
சிவா. என்னோட பேரு சிவா. நீ யாராவானா இருந்துட்டு போ, ஆனா என் சேர சீண்டி பார்க்கணும்னு மட்டும் நினைக்காத. வந்ததுல இருந்த வேடிக்கை மட்டுமே பார்க்காதீங்க. போய் அந்த பையனால சாத்துங்க. அடுத்து இவனே கூட கூட்டிட்டு போயிடலாம். போய் அதுக்கு அவனை சோட்டே அங்கிள், இப்ப இது உங்களோட டர்ன். இங்க பாரு சின்ன பையன், உனக்கு நான் யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. என்னோட பேரு சோட்டு பாய். சொடக்க போடுற நேரத்துல எல்லா வேலைகளையும் நான் முடிச்சு காட்டுவேன். இப்ப பாரு. அங்கிள், ஃபைட்டை கண்டினியூ பண்றோமா இல்ல நாம இதோட முடிச்சுக்கிறோமா? போதும்பா போதும். நீயும் பார்க்க குட்டியா இருந்தாலும் வேலையில ரொம்ப சுட்டியா இருக்கப்பா, விட்டுடு. இதுக்கு மேல அடி வாங்க முடியாது. அந்த சேரோட ஹேண்டில்ல வைரங்கள் இருக்கு, எடுத்துட்டு என்ன விட்டுரு. போதுமாயா சோட்டே, நீ என்ன வேணா ஏமாத்தலாம், என் சிவாவை ஏமாத்த முடியாது. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.